Hey guys, welcome to my channel. Okay, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC ல previous year question papers கேட்டிருப்பாங்க. அதுல math sums கேட்டிருப்பாங்க இல்லையா? அத தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இது 2020 ல நடந்த ஒரு question paper ல இருக்கக்கூடிய sums தான். ஓகே, ஒரு 5 sums பார்ப்போம். First question. In an AP, the sum of first n term is 5n squared by 2 plus 3n by 2. Okay, find the 17th term. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n squared by 2 plus 3n by 2 எனில் 17வது உறுப்பை காண்க. ஓகேங்களா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப கூட்டுத்தொடர் வரிசையில அவங்க ஃபர்ஸ்ட் இப்ப என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். முதல் n உறுப்புகளின் கூடுதல், எத்தனை உறுப்புன்னு தெரியாது, n உறுப்புகளினுடைய கூடுதல் தான் வந்துட்டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 5n squared by 2 plus 3n by 2 சொல்லியிருக்காங்க. எனில் 17வது உறுப்பை காண்க. இப்ப நமக்கு இங்க வந்து n வந்து 17. இப்ப 17 உறுப்பு வரை உள்ள எண்கள், அந்த உறுப்புகளினுடைய கூடுதல் வந்துட்டு 5n squared by 2 plus 3n by 2 சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு n இங்க 17 அப்படிங்கறதுனால நம்ம இங்க nங்கிற இடத்துல வந்துட்டு அப்படியே டைரக்டா 17 அப்படின்னு போட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து 17வது உறுப்பு கிடையாது. 17வது உறுப்பு வரை உள்ள எண்களினுடைய கூடுதல் தான் வந்து அது. சரிங்களா? சோ அந்த 17வது உறுப்பு வரை உள்ள எண்களின் கூடுதலை இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, 5n squared by 2 plus 3n by 2. இப்போ nங்கிற இடத்துல 17 ரீப்ளேஸ் பண்ணுவோம். 17 into 17 divided by 2 plus 3 into 17 divided by 2. ஓகேங்களா? இதை பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கங்க. ஆன்சர் வந்து எவ்வளோ வருதுன்னா 748 வருது. ஓகேவா? இப்போ நமக்கு இது வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. 748 அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நாம என்ன பண்ணுவோம், ஓகே ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை மார்க் பண்ணிடுவோம். ஆனா அது கிடையாது. ஓகேவா? இது வந்து 17வது உறுப்பு வரை உள்ள எண்களினுடைய கூடுதல் தான் வந்து 748. ஆனா நமக்கு தேவை 17வது உறுப்பு, அதாவது லாஸ்ட் உறுப்பு தான் நமக்கு தேவை. அதுக்கு தான் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். sum of n is equal to n by 2. ஃபர்ஸ்ட் லைன் எழுதிக்க பாருங்க. sum of n is equal to n by 2 into a plus l. ஓகேங்களா? a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உறுப்பு, lங்கிறது லாஸ்ட் உறுப்பு, nங்கிறது நமக்கு இங்க 17. ஓகே, அப்போ ஓகேவா? இப்போ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, n வந்து 17ங்கிறது தெரியும், a வந்து நமக்கு எவ்வளவுன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் உறுப்பு வந்து a வந்து எவ்வளவுன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5n squared by 2 plus 3n by 2 இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் உறுப்பு 1 அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் உறுப்பு மட்டும் கண்டுபிடிச்சுக்கலாம். அதனுடைய வேல்யூ வந்து மாறாது. ஆனா மத்த உறுப்புக்கு நாம அது மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா 5 into 1 squared by 2 plus 3 into 1 by 2. இப்ப என்ன வருது? 1 அதே தானா, 5 by 2 plus 3 by 2 is equal to 8 by 2 is equal to 4. ஓகே, அப்போ a என்னுடைய வேல்யூ எவ்வளவு? 4. a என்னுடைய வேல்யூ 4. ஓகே, இப்போ நம்ம a வேல்யூ வந்து 4ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ l உடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே, இப்போ அப்படின்னா l உடைய வேல்யூ வந்து இப்போ லாஸ்ட் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைச்சிரும். அதாவது இப்ப s sum of 17th sum of 17 n உடைய வேல்யூ எவ்வளவு? 17 divided by 2 into a value 4 plus
L. இப்போ 17வது உறுப்பறை உள்ள எண்களுடைய கூடுதல் நம்ம எவ்வளவுன்னு பார்த்தோம் 748 நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சோம் இல்லீங்களா 748 is equal to 17/2 4 plus L. ஓகே இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது 2/17 ஆயிடும் is equal to 4 plus L. இது பாத்தீங்க அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தோம்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 88 is equal to 4 plus L வரும். அப்போ L is equal to இந்த பக்கம் இருக்கிற plus 4 இந்த பக்கம் போனா minus 4 அப்போ 88 minus 4 is equal to 84 ஓகேங்களா 84 அப்போ L வேல்யூ வந்து லாஸ்ட் 17வது உறுப்பு என்ன 17th டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 84 அதான் அங்க வந்துட்டு ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க 84 அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் சம் ஓகே நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேர்ம் அடுத்து ஒரு மீன் யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க என்ன 1 5 11 19 29 ஓகே இது எந்த வகையில வந்துட்டு இதுக்கு நடுவுல என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும் 1க்கும் 5க்கும் நடுவுல எவ்வளவு நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு 4 5க்கும் 11க்கும் நடுவுல 6 இங்க பாத்தீங்க அப்படின்னா 8 அப்போ வந்துட்டு 4 6 8 அப்படின்னு இருக்கு இல்லையா நடுவுல வந்து அதனுடைய டிஃபரன்சஸ் வந்துட்டு 4 6 8 அப்படின்னு இருக்கு அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 10 இருக்கு 19க்கும் 29க்கும் நடுவுல 10 இருக்கு அப்ப அடுத்து என்ன வரும் 4 6 8 10 12 அப்போ 29 plus 12 39 41 so answer is 41 ஓகேங்களா okay next sum பாருங்க A can complete a work in 12 days okay B can complete a work in 20 days A and B together work for 3 days after that A left the work B can complete the remaining work in how many days okay அதாவது A ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார் அதே வேலையை B 20 நாட்களில் முடிப்பார் A மற்றும் B சேர்ந்து 3 நாட்களில் வேலை செய்த பின் A சென்று விட்டார் மீதி வேலையை B முடிக்க தேவைப்படும் நாட்கள் எவ்வளவுன்னு கேக்குறாங்க அதாவது A மட்டுமே தனியா பண்ணாரு அப்படின்னா 12 நாள்ல முடிச்சிருவாரு B மட்டுமே தனியா பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 நாள்ல முடிச்சிருவாரு ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க 3 நாள் மட்டும் ஒர்க் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஏ போயிடுறாரு அப்ப பி வந்து பேலன்ஸ் ஒர்க்கை வந்து பி வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாரு இதுதான் கொஸ்டின் ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும் எதுக்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்சிஎம் எடுக்கணும் ஓகேவா எந்தெந்த நம்பருக்கு 12க்கு 23 இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் இப்போ எல்சிஎம் எப்படி எடுக்கணும் இதுல எந்த நம்பர் பெருசுன்னு பார்க்கணும் அதனுடைய மடங்குல தான் வச்சு வந்து எல்சிஎம் எடுக்கணும் ஓகே 20 மடங்குல பாத்தீங்க அப்படின்னா 40 வந்து 3ஆலையும் 12ஆலையும் வகுப்படுமா படாது ஸோ 60 படும் ஸோ எல்சிஎம் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 அப்ப டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ 60 ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 60 அப்படின்னா இப்போ ஒரு 60 பென்சில் கிரியேட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ ஏ வந்து 60 பென்சிலை உற்பத்தி பண்றதுக்கு 12 நாட்கள் எடுத்துக்குவாரு பி வந்து 20 நாள் எடுத்துக்குவாரு ஓகே இப்போ ஏ மட்டும் தனியா ஒரு நாள்ல வந்து எவ்வளவு பென்சில் ஒரு நாள் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மொத்த ஒர்க் 60 அதே வந்து அவரு எத்தனை நாள் எடுத்துக்குவாரு செய்யறதுக்கு 12 நாள் அதால டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் 560 5 பென்சில்ஸ் அப்போ ஏனால ஒரு நாளைக்கு வந்துட்டு 5 பென்சில் வந்து ஏவால பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி பிக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை பி எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 20 days ஓகே பண்ணீங்க அப்படின்னா 3
B-னால ஒரு நாளைக்கு வந்து 3 பென்சில் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? பென்சில்ங்கிறது இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். 3 ஒர்க் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ A plus B, ஏவும் பியும் சேர்ந்து வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க? 3 நாள் ஒர்க் பண்றாங்க. ஓகே, ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு ஒர்க் வரும்? A-னால வந்து ஒரு நாளைக்கு 5ம், B-னால வந்து 3ம் பண்ண முடியும். டோட்டலா 8 வரும். ஏவும் பியும் வந்து ஒரு நாளைக்கு 8 ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா பர் டேக்கு வந்து 8 ஒர்க் வந்து பண்ண முடியும் அப்படின்னா 3 டேஸ்க்கு A and B னுடைய ஒர்க் எவ்வளவா இருக்கும்? அதுக்கு என்ன பண்ணணும்? 8 into 3. ஓகேங்களா? ஸோ 24. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 24 ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பாங்க. அப்ப டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ? டோட்டல் ஒர்க்ல இருந்து இத வந்து மைனஸ் பண்ணிடணும். டோட்டல் ஒர்க் வந்து 60. அந்த 60ல இருந்து இந்த 24 மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் ஒர்க் எவ்வளவு இருக்கு? பேலன்ஸ் ஒர்க் 36. இப்ப இந்த 36 தான் வந்துட்டு இந்த பி பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இந்த 36 ஒர்க்கை வந்து பி மட்டும் தனியா பண்ண எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்கன்னு. ஓகே, பி மட்டும் இப்ப தனியா பண்றாங்க அப்படின்னா மொத்த ஒர்க் வந்து 36. B-னால ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் பண்ண முடியும்? 3. B-னால எவ்வளவு ஒர்க் பண்ண முடியும்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1 டே ஒர்க் வந்து 3ன்னு சொல்லிட்டு 3 பென்சில் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 3 பண்ணாங்கன்னா 36 பென்சிலை கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு டேஸ் வேணும்? 12 டேஸ் தேவைப்படும். சரிங்களா? அதுதான் ஆன்சர்ல இங்க கொடுத்திருக்காங்க 12 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம். 2 pipes can fill a tank in 30 minutes and 40 minutes separately. Third pipe can empty the tank in 24 minutes. If all the pipes kept open, then tank can be filled in how many minutes? Okay. ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிட்டால் அத்தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஈஸி சம். இப்ப அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்களோ, அதாவது ரெண்டு குழாய் இருக்கு, ஏபிங்கிற 2 குழாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து 30 நிமிஷம் எடுத்துக்குது, தொட்டியை நேரப்பர் கொண்டு வந்து 30 நிமிஷம் எடுத்துக்குது. இன்னொரு குழாய் வந்து 40 நிமிஷம் எடுத்துக்குது. ஓகே, இன்னொரு குழாய் வந்துட்டு ஓபன் பண்ணி விட்டோம்னா அது எம்டி பண்றதுக்கு வந்து 24 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஓகேவா? அப்போ இதுல எதெல்லாம் ஃபில் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைமிங்கை வந்து பிளஸ்னும், மைனஸ் பண்ண எடுத்துக்கிற டைமை மைனஸ்ங்கிற சிம்பிள் போட்டு நம்ம கொண்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த சம்ம. ஓகேங்களா? அதாவது 30 மினிட்ஸ் 1/30 மினிட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து குழாய் வந்து என்ன பண்ணுது? ஃபில் தானே பண்ணுது. 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் இந்த ஏபி இந்த ரெண்டுமே என்ன பண்ணுது? ஃபில் பண்ணுது. ஓகேவா? சோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து எம்டி பண்ணக்கூடியது வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 24 மினிட்ஸ். அதை வந்து மைனஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இந்த 3 நம்பருக்குமே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 30, 40, 24. எல்சிஎம் கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும்? இதுல பெரிய நம்பர் எது? 40. அதனுடைய மடங்கு 80ன்னு எடுத்தீங்கன்னா 80 வந்து 30ஆல டிவைட் ஆகாது. அடுத்து வந்து 120 வந்து 30ஆல ஆகும், 24 நாளே ஆகும். ஸோ எல்சிஎம் இஸ் 120. எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. அப்போ எல்சிஎம் 120 அப்படின்னா 1/30. ஓகே, ஃபுல்லாவே போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி போட்டீங்கன்னா இதெல்லாம் எல்லாம் தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும்? இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? 120 இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அப்படின்னா 4 + 3 - 5/100 equal to 4 + 3 7. அப்புறம் 220 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/60. ஓகே, அப்போ எவ்வளவு மினிட்ஸ் எடுத்துக்கும்? 60 மினிட்ஸ் எடுத்துக்கும். அதான் ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான் இது.
Okay, in the sum, find compound interest on 12,600 for n is equal to 2 years at rate of interest 10% per annum compounded annually. ஓகேவா? அசல் 12,600, ஆண்டு வட்டி வீதம் 10%, n is equal to 2 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கான ஃபார்முலா என்ன? compound interest is equal to p into 1 plus r by 100 whole power n. ஓகே, இப்போ p வந்து அசல் பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 12,600 சொல்லியிருக்காங்க. r வந்து 10%, n is equal to 2. ஓகேங்களா? ஓகே, வேல்யூஸ் அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ இங்க எவ்வளோ c is equal to இருக்கட்டும் 12,600 சாரி 1 plus r எவ்வளோ 10%, 10/100 whole power எவ்வளோ இயர்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? அப்போ 12,600 இதை பாருங்க, போட்டால் இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 100 இருக்கு. ஸோ இது இப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 110/100 2 டைம் இல்லையா? ஸோ 110/100. ஓகே, இப்போ இது வந்து ஓகே, இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ. இப்போ வந்து 126 இன்ட்டு 11 121. ஓகேவா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா ஓகே, மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,246 வருது. எவ்வளோ வருது? சாரி, 15,246. ஓகேவா? இது வந்து என்னது? 15,246ங்கிறது டோட்டல் பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து. ஸோ இதுல இருந்து நம்ம இந்த பிரின்சிபல் எவ்வளோ 12,600 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதுல இருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் 12,600. இது நம்ம மைனஸ் பண்ணனா நமக்கு எவ்வளவு வரும்? ஓகே, 2,646. 2,646 அப்படிங்கிறது தான் வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 2,646 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே, இந்த சம் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் மற்ற சம்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி ரெகுலராக வந்துட்டு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிற மேக்ஸ் இல்லை எல்லா கொஸ்டின்ஸும் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.